ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். என்ன ஏற்படுது இப்போ வந்து அகம் புறம் இல்லை தாட் திங்கிங் அந்த மாதிரி எனக்கு பிரிக்க தெரியல, எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறேன்னா அதை டோட்டல் மைண்ட் அப்படி விட்டுடலாமா? அது நம்மளால் அந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா தானே உங்களுக்கு சரியாக வரும். புரிகிற வரைக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுறது யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ உங்கள் ரூம்மேட்ஸ் இருப்பாங்க. ரூம்மேட்ஸ்கிட்ட கூட நீங்கள் எங்கிட்ட கேட்குறதுக்கு தயக்கமாக இருந்தால் ரூம்மேட்ஸ்கிட்ட கூட கேட்டுக்கிடலாம். அகம் புறம்னு சொல்கிறாங்களே, எது அகம்னு சொல்கிறாங்க, எது புறம்னு சொல்கிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ மனசுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் தெரியுமில்ல? மனசுன்னா என்ன, புத்தினா என்னன்னு சொல்லி வித்தியாசம் தெரியுமில்ல? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் அறிவு வந்து சொல்லுது பயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுது. உங்கள் மனசு கேட்குமா? அது அதுபோக்கில் அந்த நேரத்தில் வரும்பொழுது அதுபோக்கில் வரும். அப்போ அது இஷ்டப்படி தான் நடக்கும். மனசு அது இஷ்டப்படி தான் நடக்கும். அப்போ அது இஷ்டப்படி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி மனசு வந்து என் அறிவுக்கு சொல்கிறபடியெல்லாம் மனசு ஆடணும்னு நினைக்கிறது தான் தப்பு. மனசு வந்து அதுபோக்கில் தான் இயங்கும். அதுபோக்கில் இயங்குற மனசில் நமக்கு சாதகமாக ஏதாவது வந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். நமக்கு சாதகமாக வரலன்னா பயன்படுத்தாமல் விட்டுறலாம். அதை சுதந்திரமாக விட்டுறலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கார் டிரைவிங் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. கார் டிரைவிங்கில் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு. இப்போ நான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு கார் டிரைவிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் என்னன்னு சொன்னால் வாயை மூட மாட்டேங்க. இப்படி போ, அப்படி போ, லெஃப்ட் போ, ரைட்டு போன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட எதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஸ்டர்ப் என்ன பண்ணுவீங்க? ஓட்ட முடியாது. நாம இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஓட்டுறதுல கவனம் நான் சொல்கிறது நீங்கள் மைண்ட் பண்ணவே மாட்டீங்க. நான் என்ன சரி அவரு அப்படிதான் பேசுவார், அவருக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆமாம் நான் டிரைவ், ஏன்னா நீங்கள் டிரைவிங்கில் எக்ஸ்பர்ட். நான் சொல்கிறப்ப கேட்டீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது டேஷ் ஆயிரும் அது. அதனால் நீங்கள் வந்து அதை மைண்ட் பண்ணவே மாட்டீங்க. அதனால் இந்த மைண்ட் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி வளரிக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கண்டுக்கிட வேண்டியதே இல்லை. மனசுன்னா என்ன, அறிவுன்னா என்னன்னு ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிடுங்க. அறிவு தான் உங்களை வழி நடத்தணும். மனசு வந்து அது எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும். அது 24 hours பேசிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுக்கவே கூடாது. நல்லது தான் பேசணும், மோசமானது பேசக்கூடாதுன்னு சொல்லிலாம் அதை நிர்வாகம் பண்ணவே முடியாது. அது அப்படி தான் பேசும். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. எப்படி வேணாலும் இருந்துக்கானே சுதந்திரம் கொடுத்துருங்க. மனசு வேற, அறிவு வேற. அறிவு தான், நீங்கள் அறிவு வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த அறிவு வந்து மனசு பக்கம் திரும்பி மனசை நல்லா வச்சுக்கணும்னு போராடினீங்கன்னு சொன்னால் நீங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால் அந்த சண்டையை நிறுத்திடுங்க. அதை அப்படி சுதந்திரமாக விட்டுருங்க. ஒரு பைத்தியக்காரங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. மனசு வந்து ஒரு பைத்தியக்காரன்னு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா பைத்தியக்காரன்கிட்டையுமே கூட சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் வரும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த டோட்டல் மைண்ட் கான்செப்டே வராது. இல்லை, இப்போ நீங்கள் உங்களுக்கு மனசு அறிவு என்னங்க, அகம்புறம்ங்கிறது இவ்வளவுதான். அறிவு தான் வந்து புறம். அங்க புறத்துல வேலை இருக்கு, அறிவு வச்சு எல்லாமே செய்யணும். அகங்கிறது மனசு தான். மனசுங்கிறது ஒரு இயற்கையானது, அது பைத்தியக்காரத்தனமானது. அது அந்த பைத்தியத்தெல்லாம் நீங்க சரி பண்ணணும்னே நினைக்காதுங்க. அந்த பைத்தியம் சொல்ற நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கிடுங்க. ஏதாவது நல்லது சொன்னா கேட்டுக்கிடுங்க. நல்லது சொல்லலைன்னா நீங்க விட்டுருங்க. அது பைத்தியம் விட்டுருங்க. அது என்ன இங்கே நாம் அந்த டோட்டல் மைண்ட் கான்செப்டே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், இந்த உங்கள் பிரச்சனைக்கு வந்து டோட்டல் மைண்ட் எல்லாம் யோசிக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து உங்களால் முடியாது, ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் அதை தீர்க்க வேண்டிய பிரச்சனையை டோட்டல் மைண்டை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. சரி சரி ஐயா, தியானத்தை பற்றின சில கருத்துக்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தெளிவு வேணும். நான் வேறு கிளாஸ் எல்லாம் நிறைய போயிருக்கிறேங்க. அவங்க கற்றுக் கொடுத்த முறைகளுக்கு இங்கே முற்றிலும் வேறுபட்டுருக்கு. தியானத்தை கற்றுக் கொடுக்கலையே? இல்லை, இங்கே இல்லைங்க. நான் வேறு பக்கம் கற்றுக்கிட்டது சொல்கிறேன். இங்கே எனக்கு தெளிவு கிடச்சிது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன சிந்தனை. இப்போ உங்களுக்கு வந்து இப்போது 2 நாள் கிளாஸு தியான கிளாஸுன்னு சொன்னாங்க. அது வந்து எதை பற்றினது?
அதுக்கு இல்லை இதுக்கு அதில் வந்து இப்போ நம்ம கூட ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு தியானத்தை கூட எடுத்தோம், கிளாஸாகவே எடுத்தோம். அந்த தியானம் வந்து அது தியானம் நீங்கள் பண்ணுற தியானத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஒரு சில டெக்னிக்ஸ் தான். நீங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி டெக்னிக் தான். சரி. அந்த மாதிரி டெக்னிக் தான் நிறையா இருக்கும். அதே மாதிரி வேற சில தியானங்கள் சொல்லி கொடுக்குறோம். அது கொஞ்சம் ஒரு ஆழ்நிலை தியானங்கள் மாதிரி கூட இருக்கும். அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம் தான் வச்சுக்கிடணுங்கிற மாதிரி விட்டுருவோம். ரெண்டாவது, தியானத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தியானங்கிறது உங்களை வடிவமைக்கிறது. இங்கே வந்து நம்ம லிபரேஷனுங்கிறது உங்கள் வடிவத்தெல்லாம் கலைக்கிறது. எந்த வடிவத்தையும் எடுக்காது, எந்த வடிவத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் சுதந்திரமாயிடணும், உங்களுக்குன்னு சொல்லி எந்த ரோலுமே இல்லாதபடி நீங்கள் அப்சல்யூட்டாக ஃப்ரீ ஆயிடணுங்கிறது தான். தியானங்கிறது உங்களை மோல்டு பண்ணுறது. அந்த மோல்டு பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால், வேலைக்காக செய்கிற செயலுக்காக நீங்கள் உங்களை மோல்டு பண்ணிக்கலாம். அது வந்து செயலுக்காக ஒரு அவுட்டர் வேலைக்காக நீங்கள் வச்சுக்கலாம். அதனால நாங்கள் சொல்கிற தியானம் வேற மாதிரி தியானமாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற இடங்கள்லாம் கற்றுக் கொடுக்குற தியானம் வேற மாதிரி இருக்கும், நாங்கள் சொல்கிற தியானம் வேற மாதிரி இருக்கும். இது லைஃப் ஓரியன்ட்ங்கிற மாதிரி. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.